ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா கார்னர். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாகற்காயை பற்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் தோட்டத்துலேருந்து நாங்கள் பறித்த பாகற்காய். ஸோ இந்த பாகற்காய் வந்து நாங்கள் இதுக்கு பெரிய பராமரிப்பு செலவு எதுவுமே நாங்கள் பண்ணலை. ஸோ விதை மட்டும்தான் போட்டோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வளர மட்டும்தான் விட்டோம். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணுறது இல்லை, இது வந்து 3வது டைம் நாங்கள் அறுவடை பண்ணுறோம். ஸோ இந்த பாகற்காய் ரகம் பார்த்திங்கன்னா, இது வந்து குட்டி பாகற்காய், அந்த நீளமாக தொங்குற மாதிரி உள்ள பாகற்காய் ரகம் கிடையாது. ஸோ குட்டி பாகற்காவாக இருந்தாலும் இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பாகற்காய் அந்த மாதிரி காய்ச்சி தொங்கும். ஸோ இது வந்து நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடி மாதிரி தான் இருக்கும், அதோடய இலைக்கு அடியிலையும் கூட நமக்கு பாகற்காய் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இந்த பாகற்காய் அறுவடை பண்ணுறதுக்கு என்னோடய பையனும் என்னோடய ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பாகற்காய்க்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயமா கிடையாது, நமக்கு செலவும் பெரிய ஒரு இது கிடையாது. நம்ம வந்து நார்மலாக கொஞ்சோண்டு வாட்ரு மட்டும் ஸ்டார்டிங் வளர்கிறதுக்கு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் இப்போ இந்த பனி சீசனுங்கிறதால அதுவே உங்களுக்கு வந்து அந்த வாட்டரை கன்சியூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய பாகற்காய் கொடுக்கும். இந்த பாகற்காயில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பாகற்காய் வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பாகற்காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. யோசிக்கும் போது நம்ம பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் தூரம் கழித்து கூட அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாகற்காயெலாம் கிடந்துச்சு. பார்க்கும்போதே நமக்கு சட்டுன்னு பார்த்தா நமக்கு தெரியாது, இந்த மாதிரி குட்டி பாகற்காய் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அரும்பு வந்து நிறைய பாகற்காய் காய்ச்சுது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு பாகற்காய் செடி வந்து ஒரு விதை போட்டு தான் வளர்த்தோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாகற்காயில் குட்டியாக ஃபஸ்ட்டு உடனே நாங்கள் எடுத்த உடனே இந்த பாகற்காய் தான் எடுத்தோம். ஆனால் பக்கத்துலேயே 2-3 பாகற்காய் வந்து நம்ம பிடுங்க முடியாமல் அதை வந்து பழுத்து அந்த விதையாகவே மாறிடுச்சு. ஸோ அதை வந்து இன்னொரு இடத்துல நாங்கள் வந்து முளைக்க வைக்கிறதுக்காக அதை இன்னொரு இடத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு பாகற்காய் மாதிரி நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி பாகற்காவாக இருந்துச்சு. இப்போ அந்த பழுத்த பாகற்காய் பக்கத்தில் தான் இன்னொரு பாகற்காய் இருந்துச்சு. இப்போ பாகற்காய் வந்து நம்ம இப்போ உள்ள உணவு காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற உணவில் அறுசுவையில் இந்த கசப்புங்கிற சுவை வந்து நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே கசப்பு அப்படின்னாலே இந்த வேப்ப இலை தான் சாறுன்னு நினைக்கிறாங்க. ஸோ பாகற்காயுமே நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். என்ன காரணம்னா, இப்போ உள்ள சாப்பாடு எல்லாமே ஹெல்த்தியாக கிடையாது. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து வயிற்றில் இருக்கிற அந்த புழுப்பூச்சிகளுக்கு எல்லாமே அழிக்கவும் செய்யாது. ஸோ அந்த புழுப்பூச்சிகள் வந்து சாப்பிட்டு அதுதான் ரொம்ப பெருகுது. அதுவும் குறிப்பாக அந்த குழந்தைங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா, அவங்க அந்த சாப்பிட்ற சாக்லேட்டு அந்த மாதிரி விஷயம், ஸ்நாக்ஸு, அது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து புழுக்களோட தன்மை வந்து கூடத்தான் செய்து தவிர, அதனால் அவங்க வந்து ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் வந்து கெயின் ஆகாது. ஏன்னா அந்த புழு வந்து ரொம்ப ரொம்ப அந்த நாடாப்புழு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னா அறுசுவையில் இந்த கசப்பு சுவையை நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அந்த கசப்பு சுவை கொடுக்கல முக்கியமான ஒரு உணவாக பார்த்திங்கன்னா நீங்கள் பாகற்காய் தான். ஸோ பாகற்காயிலே பார்த்திங்கன்னா கசப்பு மட்டும் இல்லாமல் நமக்கு ஹெல்த்தாக விட்டமின் ஏ நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ பாகற்காய் பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. நீங்கள் வீட்டிலையே ஒரு சின்ன பாத்திரத்தில் கூட கொஞ்சம் மண் வச்சு ஒரு விதையை போட்டிங்கனாலே போதும். ஸோ அதில் வேர்க்கு மட்டும் நீங்கள் அடிக்கடி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த கொடி படர்ந்து உங்களுக்கு பார்க்குற இடம் பூரா பாகற்காயாக காய்ச்சி தொங்கும். ஸோ அந்த மாதிரி பாகற்காய் பார்த்திங்கன்னா காய்ச்சி எப்படி தான் காய்க்குதுன்னே தெரியல. நாங்கள் நிறைய டைம் மிஸ் பண்ணுற மாதிரி நிறைய இது வந்து மிஸ் பண்ணி நிறைய பழமாக பழுத்து பாகற்காய் பழமாகவே மாறி இருக்குது. ஸோ அதோடய பூ பார்த்திங்கன்னா ஆண் பூவும் வரும். ஸோ அதே நேரம் பெண் பூ தான் நமக்கு வந்து நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நாம் வந்து இதை பிடுங்க விட்டுட்டோம். ஸோ அதனால் பழுத்துடுச்சு. இந்த மாதிரி பாகற்காய் வந்து நிறைய பாகற்காய் எங்கள் தோட்டத்தில் கிடந்துச்சு. ஸோ இது தோட்டங்கிறத விட நமக்கு வந்து நம்ம வீட்டிலே தான், எங்களுக்கு வீட்லேயே தான் ஜாயிண்டாக இருக்கிறது தான் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டோன்னா பெரிய ஒரு நாங்கள் இதுக்கு நாங்கள் ஒரு கேர் பண்ணதே கிடையாது. ஆனால் அது வந்து நிறைய எங்களுக்கு காய்ச்சி தந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து இந்த பாகற்காயை வந்து எங்கள் ஃபேமிலியிலுமே என் குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது. நாங்கள் அது வந்து மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சில டைம் வந்து நம்ம வீக்லி எடுக்கணுன்னா கூட இந்த பாகற்காய் வந்து அந்தளவுக்கு காய்க்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் அந்த செடியை வந்து நீங்கள் பாகற்காய் ஒரு விதை போட்டு நீங்கள் முளைக்க வைங்க. அதோடய வேர் பகுதியை மட்டும் மறக்காமல் மண்ணுக்கு வந்து அந்த மண்ணுக்கு தண்ணி கண்டிப்பாக கொடுங்க. ஸோ அது நிறைய உங்களுக்கும் காய்ச்சி
நிறைய கொடுக்கும். ஸோ உங்கள் வீட்லேயுமே இப்போ நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய ரேட் ஆகும். ஸோ அதே நேரம் பாவற்காய் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அது நீளமான பாவற்காண்டு, ஏன்னா இது கட்டையாக இருக்கிறதால இதுதான் நாட்டு பாவக்கான்னு சொல்லுவாங்க, ஹைப்ரிட் கிடையாது. ஸோ இந்த பாவக்காய் வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ உடம்புக்கு கசப்பு சுவைங்கிறது கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாவற்காயும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. நாங்களும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் குழந்தைங்களுக்காக நாங்களும் அடிக்கடி இதை வந்து எடுத்துக்கிடுவோம். ஸோ 2 வீக்ஸாவது எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னே இது வந்து காய்ச்சி தள்ளிடும். அதனால் நாங்கள் எடுத்துக்கிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பாவற்காய் கொடியோட பயன்களும் எங்கள் வீட்டில் முளைச்ச பாவற்காயோட ஹார்வெஸ்டிங் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.